ட்ரீ ஆஃப் லைஃப் கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும். ஆனால் மனிதன் எதை சூஸ் பண்ணா? மனிதன் பப்பட்டா ஆண்டவர் படைக்கலை, மனிதன் ரோபோட்டா ஆண்டவர் படைக்கலை. அவனுடைய சுயத்துக்கு, அதிகாரத்திற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த நன்மை தீமை அறிகிற கனியை படித்ததுனால அவனுக்குள்ளே பாவமும் அவனுக்குள்ளே வியாதியும் வந்தது. அதனால தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், இப்போ அதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான லெசன். நல்ல கவனிங்க. நீங்கள் ஹீலிங்காக காத்திருக்கிற அந்த சமயத்தில் உங்களிடத்திலிருந்தும் சில மாற்றங்களை ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். வாட் இஸ் தட் சேஞ்ச்? என்ன அந்த மாற்றம்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு ஆண்டவர் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் தெளிந்த அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். சிம்பிளாக சொல்லணும்னா, எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார், எனக்கு தெளிந்த ஆவியை கொடுத்திருக்கிறார். என் பலவீனத்தில் அவருடைய கிருபை, அவருடைய பலன். அப்போ நம்ம சொல்லணும், நமக்கு பலவீனம் இருக்கத்தான் செய்யும். மனுஷனை பிறந்த வியாதி வரும், ஜுரம் வரும், தலைவலி வரும், வாந்தி வரும், எல்லாம் வரும். ஆனாலும் நாம் அறிக்கை செய்வது என்னன்னா, இது ஆண்டவர் படைத்தது. எனவே அந்த பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் வரும். ஏன்னா ஆண்டவர் ரொம்ப அழகா புதிய பாட்டில் அவர் வாக்குத்தத்தமாக கொடுத்துட்டார். என்னுடைய தழும்புகளாலே குணமானீர்கள், என்னுடைய தழும்புகளாலே குணமாக்கப்பட்டீர்கள். அப்போ பாஸ்ட் டென்ஸ். ஏற்கனவே ஹீலிங்கை ஆண்டவர் நமக்கு பெற்று கொடுத்து விட்டார். அதை கிளைம் பண்ணி கன்ஃபஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டிய பொறுப்பு நம்ம இடத்துல இருக்கிறது.